Hi friends, welcome to Soft Tutor. இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஃபைல் மேல் இருக்கக்கூடிய ப்ளேஸ் ஆப்ஷன் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இது ரொம்பவும் நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். அதே நேரத்தில் ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் நம்ம எப்படி வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபைல் மெனுவில் இந்த ப்ளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ளேஸ் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு ஒர்க் பண்ணும்போது இல்லஸ்ட்ரேட்டருக்குள்ளே நமக்கு ஒரு இமேஜ் இல்லைனா நமக்கு ஒரு ஆப்ஜெக்டை இம்போர்ட் பண்ணி கொண்டு வரது, அதாவது ப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபைல் மெனுவில் இந்த ப்ளேஸ் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிடுறேன். அது ஷார்ட்கட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் பி ஷார்ட்கட் நம்ம கொடுக்கலாம். நீங்கள் ஷார்ட்கட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ளேஸ் ஆப்ஷன் கொடுக்குறேன். நமக்கு தேவையான ஃபைலை எங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம், அதாவது ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி நான் ஒரு 2 இமேஜ் இருக்குது. ஒரு இமேஜ் ஏதாவது உங்களோட இமேஜ் அவங்க இப்படி சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரியான ஒரு வியூ வரும். இதில் நீங்கள் வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த இமேஜோட எந்த சைஸுக்கு நமக்கு இருக்கோ, அதாவது அந்த இமேஜோட சைஸ் என்ன, அதோட ரெசல்யூஷன் எவ்வளவு, அதோட விட்த்து ஹைட் எவ்வளவோ அந்த சைஸ் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அந்த சைஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகும். அதே நேரத்தில் இது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரியான வியூ உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் கஸ்டமைஸாக நீங்கள் எடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு சைஸுக்குள்ளே உங்களுக்கு அந்த இமேஜ் இம்போர்ட் ஆகிக்கிறோம். அதாவது பாருங்கள், ப்ளேஸ் பண்ணும்போது ரெண்டையும் சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் இமேஜோட எந்த ரெசல்யூஷன் இருக்கோ அந்த ஒரு சைஸுக்கு லார்ஜாகவே பாருங்கள் இம்போர்ட் ஆகிடுது. இதையும் பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இதான் அந்த ஒரு இமேஜோட ஒரிஜினல் சைஸு அந்த ஒரு சைஸுக்கு இம்போர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, நமக்கு தேவை அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணி எந்த அளவுக்கு சைஸ் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி கிளிக் பண்ணி இப்போ இந்த ஒரு சைஸ் போதும் அப்படின்னா ஓகே, இந்த ஒரு சைஸ் போதும் அப்படி இந்த அளவுக்கு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதோட பர்பஸ் என்னென்னா, நம்ம ஒரு ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வரோம், ப்ளேஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டுக்கு கொண்டு வரோம். இதான் ப்ளேஸ் ஆப்ஷன். அடுத்துள்ள ஆப்ஷன் என்னென்னா, நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப 2-3 ஆப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபைல் மெனுவில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் சூஸ் பண்ணும்போது ரைட் சைடில் இந்த ஒரு ஆரோ இருக்கும். இந்த ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஃபார் ஸ்க்ரீன்ஸ்ன்னு இருக்கும். அதேமாதிரி எக்ஸ்போர்ட் ஆஸ், அதேமாதிரி சேவ் ஃபார் வெப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ஃபார் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதோட ஷார்ட்கட் ஆல்ட் கண்ட்ரோல் இ நம்ம ஷார்ட்கட் கொடுத்தோம் அப்படின்னா, ஆல்ட்டுக்கு கண்ட்ரோல் இ கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது எக்ஸ்போர்ட் ஃபார் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம ஒரு ஒர்க் ஃபைல் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபைல் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போக முடியும். அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பாருங்கள், ஓகே, இப்படி ஒரு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்துங்க. இந்த டாக்குமெண்ட்டில் வேறு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அடுத்து டூல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் படிப்படியாக, ஒவ்வொரு டூல்ஸையும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த நம்ம ஒர்க் பண்ண இந்த டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்ஸை நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஒன்று ஜேபிஜி ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், பிஎன்ஜி ஃபார்மேட், அதே பிடிஎஃப் ஃபார்மேட். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரியான என்ன ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபைல் மெனுவில் எக்ஸ்போர்ட் இருக்கும். அதில் எக்ஸ்போர்ட் ஃபார் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஒரு ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா இதில் 2 மெனு இருக்கும். ஒன்று ஆர்ட் போர்ட்ஸ், அடுத்து அசெட்ஸ் அப்படின்ற 2 எண்ணம் இருக்கும். இதில் நமக்கு இந்த ஒரு ஆர்ட் போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபைல் ஃபுல்லாகவே நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இப்போ இங்கே ஒரு ப்ரிவியூ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஆர்ட் போர்ட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஆர்ட் போர்ட்ஸ் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது. ஃபுல் டாக்குமெண்ட் அப்படின்னா அதாவது அந்த ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு நமக்கு அதில் இருக்கோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட டாப் இங்கே இருக்குது.
அதேமாதிரி பாட்டம் இங்கே இருக்குது. இந்த அளவுக்குள்ள ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக அது ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக கவர் பண்ணி நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. ஃபுல் டாக்குமெண்ட் இருக்குது. ஆல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட்டும் சேர்த்து நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இதை வந்து ஆல் அதேமாதிரி ஃபுல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து எக்ஸ்போர்ட் டு அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து எங்கே நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும் அதுக்கான லொக்கேஷன் வந்து நமக்கு கேட்குது. நம்ம எந்த லொக்கேஷன் நமக்கு அந்த ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் ஆகணுமோ அந்த ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணுறோம், செலக்ட் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து வந்து ஓப்பன் லொக்கேஷன் ஆஃப்டர் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிரும். அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணி முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஆப்ஷன் அந்த ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகணுமா அப்படின்றதுக்கான டிக் கேட்டிருக்கு. அது வேணும்னா நம்ம டிக் கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. அது வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். அது அந்த அளவுக்கு நமக்கு அவ்வளவு தேவையான ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் அது ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து உள்ளது முக்கியமான ஒரு ஆப்ஷன் என்னென்னா, கீழே வந்து ஃபார்மேட்னு இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1x அப்படின்னு இருக்கும். இது என்னென்னா நம்ம வந்து இதோட சைஸு, இதோட நம்ம நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த சைஸு வந்து என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்றதான் இங்கே சூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தேவை தகுந்த மாதிரியான ஃபைல் வந்து கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகும். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆரோ இருக்குது. இதில் வந்து நம்ம பேசிக்காக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து நம்ம ரெசல்யூஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். அதில் வந்து வித்து பேஸ் பண்ணியும் ஹைட்டு பேஸ் பண்ணியும் நம்ம கொடுக்கலாம். அதே நேரத்தில் ரெசல்யூஷன் நம்ம வந்து மேக்ஸிமம் பண்ணக்கூடியது என்னென்னா இந்த ஒர்க் ஃபைல் வந்து ரெசல்யூஷன் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து 72 ppi அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து சாதாரண ஒரு பிரிண்டிங் பர்பஸ்க்காக எடுக்கிறோம் அப்படின்னா நான் ஒரு 300 ரெசல்யூஷன் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் வந்து என்ன ஃபார்மேட், PNG ஃபார்மேட்டாக, அதே PNG 8, JPEG 100, இந்த மாதிரி PDF, SVG இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் இருக்குது. இந்த ஃபார்மேட்டை பற்றி நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம PNG ஃபார்மேட் போதும் அப்படின்னா PNG ஃபார்மேட்டில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் ஆர்ட் போர்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்ட் போர்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து நமக்கு என்ன ஆகும், ஒரு JPG ஃபார்மேட்டாக எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே, இப்போ கொடுத்துட்டு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு PNG ஃபார்மேட்டில் இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு PNG ஃபார்மேட்டில் அந்த ஆர்ட் போர்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரியான சைஸ்லேயே வந்து நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஆர்ட் போர்ட்ஸை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அடுத்து இருக்க ஆப்ஷன் என்னென்னு பார்ப்போம். அதிலே வந்து எக்ஸ்போர்ட் ஸ்க்ரீன் எடுப்போம். அடுத்துள்ள ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதாவது அசெட்ஸ்னு ஒன்று இருக்குது. அசெட்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதேமாதிரி சேம் ஆப்ஷன் தான் காட்டும். அதில் வந்து இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா அசெட் எக்ஸ்போர்ட் பேனல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அது ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸு. அது கீழே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் மார்க்கு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதாவது ஜென்ரேட் எ சிங்கிள் அசெட் ஃப்ரம் த செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. மல்டிபிள் அசெட் ஃபார் எ செலெக்ஷன் அப்படின்னு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ இதில் இருக்க செலக்ட் பண்ணிருக்க ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அசெட்டாக வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா, பாருங்கள், நம்ம இதில் இருக்கக்கூடிய எனக்கு தேவை என்னென்னா இந்த ஒரு ஷேப் மட்டும் தான் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதாவது இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக எனக்கு தேவையில்லை, இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கான நீங்கள் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கலாம். அதாவது அதோட ரெசல்யூஷன் என்ன ரேஞ்சில் வேணும்னு நீங்கள் பார்த்துங்க. இதை ரெசல்யூஷன் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ 72 போதும் அப்படின்னா 72 நீங்கள் கொடுங்க போதும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட சைஸ் வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணி ஃபார் வெப் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் 72 ரெசல்யூஷன் கொடுத்து நீங்கள் PPI கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் என்ன வேணும், PNG, JPEG ஃபார்மேட்னா JPEG ஃபார்மேட் இது கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்ஸ்போர்ட் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டு இங்கே இந்த ப்ளஸ் மார்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷேப் மட்டும் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கான ஜென்ரேட் ஆகிரும். பாருங்கள், இந்த ப்ளஸ் மார்க் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்களா, இப்போ இந்த அசெட் போர்டில் வந்து உங்களுக்கு அதை வந்து அந்த ஒரு ஷேப் மட்டும் உங்களுக்கு இந்த ஒரு ரெசல்யூஷனில் என்ன ஆகுதுன்னா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ப்ரீவியூவாக காட்டும். இப்போ அதர் ஒன் பாருங்கள், இதை பாருங்கள், இந்த ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஆட் கொடுக்குறேன்.
பார்த்தீங்களா இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் நமக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு போதும். இது 2 மட்டும் எனக்கு வந்து 300 ppi எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா இதில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அசட்டில் இருக்கக்கூடிய இதை வந்து அசட்டை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதில் எது வந்து நமக்கு இப்போ எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்றத சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதோட லொக்கேஷன் கேட்கும். அந்த எந்த ஃபோல்டர் நம்ம சேவ் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்பில் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு நான் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் அந்த ஒரு அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நமக்கு வந்து நமக்கு ஜேபிஜி ஃபார்மேட்டில் நம்ம என்ன ஃபார்மேட் கொடுத்தோமோ அந்த ஃபார்மேட்டில் இங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து அசட்டோட ஆப்ஷன்ஸ். இது எதுக்கு நமக்கு பல விஷயத்தில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம செப்பரேட்டாக நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இது ஒரு ஃபுல் ஒர்க் ஃபைலு ஒரு ப்ரோஷர்னு நீங்கள் ஒரு ஃபில் பண்ணிங்க. இந்த ப்ரோஷரில் நீங்கள் ஒரு லோகோ மட்டும் இங்கே இருக்குது. இந்த லோகோ ஷேப்பை மட்டும் நீங்கள் வந்து செப்பரேட்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய தேவை வராது. ஓகேங்களா? இதான் வந்து எக்ஸ்போர்ட் அசட்டோட ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இதிலே வந்து நமக்கு அசட் செட் பண்ணியிருக்கோம். அது தேவையில்லை அப்படின்னு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் எக்ஸ்போர்ட் ஃபார் ஸ்க்ரீன் ஆப்ஷன். அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்ப்போம். அடுத்து இருக்குது எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்றது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு ஃபைலில் வந்து நான் ஒர்க் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்குறோம். அது என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுறோம். இதில் வரும்போது என்னென்னா பல ஃபார்மேட் நமக்கு வந்து இங்கே வரும். ஆட்டோகாட் ஃபார்மேட், டிடபிள்யூஜி ஃபார்மேட் இருக்குது. அதேமாதிரி ஃப்ளாஷ் ஃபார்மேட் இருக்குது, ஜேபிஜி ஃபார்மேட்டு, பிஎன்ஜி, ஃபோட்டோஷாப்பு, பிஎஸ்டி, எஸ்விஜி, டிஃப் ஃபார்மேட்டு, இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேருந்து எல்லாமே வந்து அப்புறம் விண்டோஸ் மெட்டா ஃபைல் அந்த ஒரு ஃபார்மேட். இப்போ பல ஃபார்மேட் வந்து இதில் வந்து நமக்கு ஷோ ஆகும். நமக்கு இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட் என்னென்னா ஜேபிஜி ஃபார்மேட்டு, அப்புறம் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக தான் இருக்கும் அதிகமாக. அதனால் இதில் எந்த ஃபார்மேட் வேணும் சூஸ் பண்ணிங்க. கீழே வந்து யூஸ் ஆர்ட் போர்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம பல ஆர்ட் போர்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த ஆர்ட் போர்ட்ஸ் வேணும் அப்படின்றத நமக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரேஞ்ச் வந்து இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ பாருங்கள் ஒரு 3 ஆர்ட் போர்ட்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஆர்ட் போர்ட்ஸ் நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோ ஆகும். பாருங்கள் இதில் வந்து யூஸ் ஆர்ட் போர்ட்ஸ்னு இருக்குது. இதில் எந்த ஆர்ட் போர்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு எனக்கு 1லேருந்து 3 வரை தேவையில்லை. எனக்கு வந்து 2வது ஆர்ட் போர்ட்ஸ் மட்டும் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் அந்த சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஃபஸ்ட் ஆர்ட் போர்ட்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? இது இப்போ யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஜேபக் ஃபார்மேட்டுக்கான சில ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கலர் மாடல் நம்ம என்ன வேணும் அப்படின்றது, ஆர்ஜிபி மோட் இருக்குது, கிரே ஸ்கேல் மோட் இருக்குது, அதேமாதிரி சிஎம்ஐகே மோடு. நீங்கள் பிரிண்டிங் பர்பஸ்னால் நீங்கள் சிஎம்ஐகே மோடு யூஸ் பண்ணுங்கள். வெப் பர்பஸ்னால் நீங்கள் வந்து ஆர்ஜிபி மோடு யூஸ் பண்ணுங்கள். குவாலிட்டி வந்து எப்போயுமே ஹையிலே வச்சுக்கோங்க. ஹையில் இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லது. ஏன்னா அதோட கிளாரிட்டி வந்து நமக்கு மிஸ் ஆகாமல் நமக்கு ஃபுல் கிளாரிட்டியில் கிடைக்கும். அப்புறம் கம்ப்ரெஷன் மெத்தட் இருக்குது. அது வந்து பேஸ்லைன் ஸ்டாண்டர்டே இருக்கட்டும், அதுவே போதுமானது. அப்புறம் அது ரெசல்யூஷன் வந்து என்ன ரெசல்யூஷன் நமக்கு வேணும் அப்படின்றது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா. பிரிண்டிங் பர்பஸ்னால் 300 dpi, பிரிண்டிங் பர்பஸ்னால் நீங்கள் 300 யூஸ் பண்ணுங்கள். இல்லை வெப் யூஸு ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஸ்க்ரீன் யூஸ் அப்படின்னும் போது நீங்கள் வந்து 72 பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 72 வந்து நீங்கள் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன்டி அலைசிங்னு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ஹிண்டட்லேயே வச்சுருங்க. அது வந்து என்னென்னா அந்த இமேஜோட சைடு வியூ வந்து சின்னதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சின்னதாக அந்த ஃபெதர் டைப்பாக வரும். அந்த ஃபெதர் வந்து உங்களுக்கு இல்லாமல் கிடைக்கும். அதுக்கு வந்து இந்த ஹிண்டட் ஆப்ஷன் வந்து ஆப்டிமைஸ் ஹிண்டட் ஆப்ஷன் டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எம்பேட் ஐசிசி ப்ரொஃபைல், அது வந்து கலர் ப்ரொஃபைலுக்கான இது காட்டுது. அதை நீங்கள் டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறீங்க அப்படின்னா அந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகிரும். இது வந்து பேசிக்காக ஒரு ஜேபெக் ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா? இதான் வந்து எக்ஸ்போர்ட் ஆஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஃபார் ஸ்க்ரீனுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம். இது நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் டெஸ்க்டாப்பில் அந்த நேமில் நமக்கு இங்கே ஒரு ஜேபிஜி ஃபைல் வந்து நமக்கு சேவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்போர்ட் ஆஸ் ஆப்ஷனுடைய
செட்டிங்ஸு. அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய சேவ் ஃபார் வெப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு வெப் பர்பஸ், அதாவது வெப்பில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். நம்ம ஈஸியாக வந்து ஒரு இமேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணி அதோட சைஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கம்ப்ரஸ் பண்ணி வெப்சைட்டில் நமக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி உள்ள பர்பஸுக்கு வந்து இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், அதேமாதிரி ஆப்டிமைஸ், அப்புறம் 2up அப்படின்னு இருக்கும். அதாவது இது வந்து ஒரிஜினல் ஃபைலாக இருக்கும். இந்த ரைட் சைடில் இருக்க ஷோ பண்ணுறது வந்து நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு கன்வெர்ட்டர் மெத்தடுக்கான அதோட வியூவாக இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே அந்த டாக்குமெண்ட்டோட கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரிஜினல் அப்படின்னு இருக்கும். அதோட சைஸ் வந்து 1.91 MB சைஸ் வந்து இங்கே வந்து இந்த ஃபைல் சைஸோட ஒரிஜினல். இந்த சைடு வந்து ஜிப் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. அதோட சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா 34.26K. அதாவது ரொம்ப சைஸ் வந்து கன்வெர்ட் ஆகி கம்ப்ரஸ் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகுது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிப் ஃபார்மேட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஜேபெக் ஃபார்மேட்டு. இதோட ரெசல்யூஷன் வேணும்னா எவ்வளோ வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஹை லோ. அதாவது பேசிக்காக வந்து ஜிப் ஃபார்மேட்டுன்றது வந்து நமக்கு வெப் யூஸுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட்டு. ஓகேங்களா, அந்த ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறமா பிஎன்ஜி ஃபார்மேட், இது 2 ஃபார்மேட் தான் அதிகம் யூஸ் பண்ணக்கூடியது. அப்புறம் ஜேபெக் ஃபார்மேட் தேவை அப்படின்னா ஜேபெக் ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு அதோட ரெசல்யூஷன் எவ்வளோ ஹை வேணும்னா வெரி ஹை, மீடியம், குவாலிட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட சைஸ் எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு பார்க்க முடியும். இதோட குவாலிட்டி வந்து நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிக்ரீஸ் பண்ணுறதை பொறுத்து கீழே பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து ஃபைல் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆனால் ஜஸ்ட்டு பார்க்கும்போது ஒன் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனால் அதோட ஃபைல் சைஸாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபைல் சைஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஓகேங்களா, அதாவது மெயினாக இது யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா ஃபைல் சைஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது தான் மெயினான ஒரு பர்பஸே இது. அதாவது இப்போ லார்ஜ் இப்போ 20 MB சைஸ் உள்ள ஒரு ஃபைலை நம்ம டைரெக்டாக வெப்பில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது ப்ராப்பராக நமக்கு வந்து வெப்சைட் விசிட்டர்ஸுக்கு வந்து ப்ராப்பராக வியூ ஆகாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி அந்த ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அதோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபைல் வந்து அதை வச்சு நம்ம வேறு ஒன்றும் பண்ண ஜஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸ்க்ரீன் பர்பஸ் மட்டும்தான் வருது, ஜஸ்ட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஜஸ்ட்டு பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ பார்க்குற அளவுக்குள்ள கிளாரிட்டி வந்து இருந்தால் போதும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த ஒரு அதாவது சேவ் ஃபார் வெப்புக்காக சேவ் பண்ணக்கூடிய இந்த ஒரு பர்பஸ். ஓகேங்களா, இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்லேருந்து இதோட சைஸை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி என்ன சைஸ் வேணும் அப்படின்றத நம்ம வித் ஹைட்டு நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம இங்கே பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணும்போதே அந்த டாக்குமெண்ட்லேயே வந்து நம்ம அது தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸு கொடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதனால் இங்கே வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை பொதுவாக வராது. அப்படி உங்களுக்கு பண்ண வேண்டிய தேவை வந்துச்சுன்னா மட்டும் நம்ம இங்கே இந்த இடத்துல என்டர் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுக்குறோம் அப்படின்னா பாருங்கள், வேணால் ஜிப் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு இதை சேவ் கொடுக்குறேன். இதோட லொக்கேஷன் நம்ம கேட்குது, டெஸ்க்டாப்பில் வெப் அப்படின்னு சும்மா கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள் அந்த இமேஜ் வந்து இங்கே வந்து ஜிப் ஃபார்மேட்டில் இங்கே சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஜிப் ஃபார்மேட்டில் இது சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதோட ஃபைல் சைஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட சைஸு பாருங்கள், டைமென்ஷன் பார்த்தா குறைவாக இருக்குது, கம்ப்ரஸ் ஆகிருக்கு. இதோட சைஸு பாருங்கள் 34 KB தான் வருது இதோட சைஸு. ஆனால் ஒரிஜினல் இமேஜ் வந்து நமக்கு பார்க்கும்போது என்ன 1.9 MB சைஸ் இருந்துச்சு. ஆனால் நம்ம இது ஃபைலை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இல்லஸ்ட்ரேட்டரில் எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் முக்கியமான ஆப்ஷன்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபைலை எப்படி ப்ராப்பராக நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பர்பஸ்க்காக எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் Tutor சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.